சிவா திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பெறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமுருகாற்றுப்படை படிப்பதனால நமக்கு என்ன பயன், அதுக்கு ஒரு பாடல் இருக்கு. திருமுருகாற்றுப்படை எழுதினவர் நக்கீர பெருமான். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாருங்க. நக்கீரர் தாம் உரைத்த நன் முருகாற்றுப்படையை தற்கோல நாள்தோறும் சாற்றினால் முற்கோலமா முருகன் வந்து மனக்கவலை தீர்த்தருளி தான் நினைத்த எல்லாம் தரும். இந்த பாடல் என்ன சொல்லி, நமக்கு நேரம் கிடைக்கும் போது நம்ம முருகாற்றுப்படை, இல்லை கந்தர் சஷ்டி கவசம், அபிராமி அந்தாதி, இது மாதிரி சைவத்துல தமிழ்ல நிறைய நூல்கள் இருக்கு. அதுல ஏதோ ஒண்ணு நம்ம தினந்தோறும் நமக்கு பிடிச்சதை படிச்சோம்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்கும். மன நிறைவும் நிம்மதியும் கிடைக்கும். மனுஷனுக்கு முதல்ல முக்கியமானது மன நிம்மதி, மன அமைதி. இது ரெண்டும் கண்டிப்பா தேவாரம், திருமுறைகள், பக்தி நூல்கள் படிக்கிறதுனால நிச்சயமா எல்லாருக்கும் கிடைக்கும். இதுதான் உண்மை. பாருங்க, இதைத்தான் திருமுருகாற்றுப்படையை நக்கீர பெருமான் சொல்லியிருக்காரு. நம்ம அதை நினைச்சு நம்ம டெய்லி ஒரு நேரமாவது கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போது படிச்சோம்னா நிச்சயமா நம்ம நினைச்சதெல்லாம் முற்கோலமா முருகன் வந்து மனக்கவலை தீர்த்தருளி தான் நினைத்த எல்லாம் தரும். நம்ம மனக்கவலையும் போகும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதையெல்லாம் நிச்சயமா நமக்கு கிடைக்கும். சிவா திருச்சிற்றம்பலம்.